டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். டாக்கிங் த டாக்னா என்றது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எப்படி சிறப்பாக பேசுவது, சிறப்பாக பேசுவதில் கையாள வேண்டிய யுக்திகள் என்ன, வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் வி ஷுட் யூட்டிலைஸ் ஃபார் தி கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ன? சொல்கிற வந்த செய்தியை தெளிவாக சொல்லணும், சொல்கிற வந்த செய்தியை சுருக்கமாக சொல்லணும். இதுதான் முக்கியமானது. இது ஒரு வகுப்பறையில் பாடம் படிக்கும் பொழுது சுருக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த ஆசிரியர் விளக்கமாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் சொன்னால் தான் நிறைய செய்திகள் ரிலேட்டட் டு த டாபிக் அது சொன்ன பிறகு தான் நம்மளால் அதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளையும் நினைவில் கொள்ள முடியும். ஆனால் சொல்ல வந்ததை டாக்கிங் த டாக்குன்னு நம்ம சொல்கிறோம் தவிர தட் மே பி ரைமிங், அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹெட்டிங், அதெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் சொல்ல வந்த செய்தியை விரிவாகவும் விரிவாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும். அதாவது சொன்ன செய்திகளுக்கு நிறைய விதத்தில் என்ன உதாரணம், ஆதாரம், தட் இஸ் ப்ரூஃப் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னால் தான் அந்த சொல்ல வந்த செய்தி புரியும். இது ஒரு 2வது வகுப்பு படிக்கிறது ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி தரப்போகிறோம் அப்படின்னா அங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப எளிமையாகவும் எளிமையாக புரியணும், ஈஸியாக சொல்லணும், அதில் காமெடி இருக்கணும், நகைச்சுவையோடு கூடினதாக இருக்கணும். அந்த குழந்தை அதை எளிதாக புரிஞ்சுக்கும். ஆனால் அதே பாணியை நம்ம 8வது வகுப்பு படிக்கும் பொழுதும் 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ண முடியாது, கையாள முடியாது. அப்போ சப்ஜெக்ட் என்ன டஃப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லித்தர முடியும். இதே மாதிரி ஒரு கணக்கு சொல்லித்தரோம், ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் ரைடர்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுறோன்னா அங்கே எளிமையாக ஜாலியாக காமெடியெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாக்க அது ரொம்ப ட்ரைவியலாக போயிடும். அந்த சப்ஜெக்டோட ஒரு சீரியஸ்னஸ் மனசில் புரியாது. அதனால் எளிமையாக சொல்லணும் என்பது வேணால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ரொம்ப சுலபமாக சொல்லணும்ன்றது ஒரு ஏற்கக்கூடிய செய்தி இல்லை. ஓவர் த பீரியட் வகுப்புகள் மேலே செல்லும் பொழுது அதற்கு உண்டான அளவுக்கு நம்ம டஃப்பாக தான், ஆனால் கடினமான உழைப்பு போட்டு தான் புரிஞ்சிக்க வேண்டி வரும். அதனால் ஆஸ்கிங் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். இப்போ என்ன நடக்கும், இப்போ நம்ம பேசும்போதே சொல்லல என்ன செய்யணும் இப்போது அப்படின்னு நடுவில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம். பிகாஸ் இது ஒரு வகுப்பறை. இந்த வகுப்பறையில் 10 நிமிஷத்துக்கு ஒரு முக்கியமான செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அதனால் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி புட் எ ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றது வகுப்பறையில் பிள்ளைங்கள்கிட்டேருந்தே, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி. இது ஒரு 8ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும் அந்த ஸ்டூடெண்ட் அட்டென்டிவாக கிளாஸில் இருக்கிறாங்க, ஃபோக்கஸ்டு மைண்டோடு இருக்கிறாங்க. அந்த ஃபோக்கஸ்டு மைண்டு என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்களால உடனே பதில் சொல்ல முடியும். ஆனால் நிறைய பிள்ளைங்க ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனம் இட் இஸ் ரோமிங் அரவுண்ட், எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ள யூனிஃபார்மு பேகெல்லாம் போட்ட அந்த பிள்ளைங்க மட்டும் அங்கே வகுப்பறையில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் எண்ணம் மட்டும் எங்கோ சென்று கொண்டு இருக்கிறது, வெகு தூரத்தில் இருக்கிறது மனம். ஆனால் இதே சினாரியோ ஒரு கல்லூரியிலையும் வகுப்பறையில் இது ஏற்புடையது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவங்க ஒரு இன்டர்வல் பீரியட் இருக்க பிரேக்கில் அவங்க இந்த கேட்ஜெட் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, பிரேக்கில் சிலதெல்லாம் செய்திருப்பாங்க. அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு வினாவிற்கும் விடை அளிப்பது என்பது கொஞ்சம் கடினமானது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த டீச்சர் இந்த லெக்சரர் ஒரே நடுவில் கல்விக்கெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா, வந்தாங்களா பாடம் சொன்னாங்களா போனாங்களான்னு இல்லை, அதை உண்டா அது சொல்லு, அதுக்கப்புறம் வாட் இஸ் இட் யூ ஆர் திங்கிங் அபவுட் அப்படிலாம் கேட்குறாங்க. இட் இஸ் ரொம்ப ஒரே ஐ டிஸ்லைக், ஐ கேனாட் ஏபிள் டு ட்ராக் இட் அப்படின்னு சொல்கிற பசங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்கும்போதோ அடுத்தது யூ ஆர் போசிங் அ கொஸ்டின் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஹவு தே ஆர் ஆன்சரிங். On that basis, the teacher, the lecturer can develop the subject. நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அவங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க, அது ஆப்ட் பதிலாக இருந்தால் குட், வெரி குட், சூப்பராக நல்ல பதில் சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு அந்த பாடத்தை தொடர்ந்து சொல்ல முடியும். ஒருவேளை அவங்க வித்தியாசமாக ஒரு நாவல் ஐடியாவாக அதில் அவங்க சில பதில் சொல்லும்போது வித்தியாசமாக இருக்குன்னா அந்த ஐடியாஸ் மேலேயே நம்ம மேலே we can develop the subject. அது நம்ம தொடர்ந்து சொல்ல முடியும். அது அந்த லெக்சரருக்கு இருக்கிற விரிவுரையாளர் ஒருத்தர் வருவார் இல்லையா, அவரோட நாலேஜை பொறுத்து அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணோம், விரிந்து பறந்து 45 நிமிஷம் போனதே தெரியாமல் அவங்க பாடம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்படி ஒரு லெக்சரர் நம்மளுக்கு கிடைக்கிறாருன்னு வைங்க, நம்ம ரொம்ப கொடுப்பினையோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளை என்ன செய்ய முடியும், அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம படிக்கும்பொழுது அது உபயோகமாக இருக்கும். அதனால் டாக்கிங் த டாக் என்பது ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இன் பிட்வீன் ஒன்று, 2வது போசிங் அ கொஸ்டின். ஒரு
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி கிளாஸில் வந்து ஒரு சில கொஷின்ஸை கேட்டு பார்க்குறது, அதுக்கப்புறம் ஓப்பன் ஹெண்டட் கொஷின்ஸ் கொடுத்தாக்க என்ன மாதிரி பதில் வருது, வெதர் தே ஆர் வில்லிங் டு ஆன்சர் ஆர் பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்குறாங்களா, எல்லாம் அப்படி தான் முடியும் அப்படின்னு ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்களா அப்படின்றத பார்த்து கூட இந்த டாக்கிங் த டாக்ன்றது அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை சிறப்பாக எடுத்துக்கிட்டு போக முடியும் ஒரு வகுப்பறையில். அதே மாதிரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இந்த லெக்சர் ஹால் ஒரு பப்ளிக் லெக்சரில் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது கூட நம்ம பார்க்க முடியும். இதை பற்றி வரக்கூடிய செய்திகளை அடுத்து வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.